அம்பலப்படுத்தவில்லை தவிர புளிக்குழம்புல 10 வகை வைப்பாங்க. அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு, அதே மாதிரி மொச்சக்கொட்டை போட்டு, தட்டாம்பயிர் போட்டு, கருப்பு கொண்டக்கடலை போட்டு, பாவைக்காய் போட்டு, இப்படி பல வகையில புளிக்குழம்பு வைப்பாங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். புளிக்குழம்பு நாள் ஆக 2, 3, 4 ஆக சுவை கூட்டும் அந்த புளிக்காண்டி. புளியும் பாத்தீங்கன்னா நாட்டு புளி, கோர் புளியை வாங்கி நல்லா செய்யறதுனால அப்படியே சுவை இழுக்கும். ஒரு பருவம் உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படியே வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி கவலமா உருட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த புளிக்குழம்பு. அதுவும் மொச்சக்கொட்டை புளிக்குழம்புக்கு அந்த மொச்சைக்கு ஒரு சுவை இருக்குது. அதனாலதான் நிறைய இடத்துல இந்த மொச்சையை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு தான் இருக்கையிலே டாப்பு. அது இன்னைக்கு நம்ம அன்னதானத்துக்காண்டி செஞ்சிருக்கிறோம். நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், ஒரு நாய் இருக்குது, நிறைய பேர் கல்ல கொண்டு எறியறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அது ஓடிக்கிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தர் அந்த நாயை பாசமா ஆறி தழுவும் போது அது ரொம்ப வாளாட்டி அது அன்பை வெளிப்படுத்தும் விதமே கண்ணீர் வருமா இருக்கும். அதே மாதிரி